அந்த ஆனந்தி எங்கேயோ போயிருந்தாளே, வந்துட்டாளா? வந்துட்டா உள்ளதான் இருக்கா. அவளை அடிச்சு துரத்த ஒரு நேரமே வரமாட்டேங்குதே. போற போக்க பார்த்தா அவன் நம்மள அடிச்சு துரத்திடுவா போல் இருக்கு. ஆனாலும் அவளுக்கு ரொம்ப திமிருதான். அப்பா, அந்த திமிர அடக்கணும்பா. நீங்க அவளை அடக்கி வெளியே அனுப்புவீங்கன்னு பார்த்தா நீங்களே நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க. அம்மாடி, நம்பிக்கை இல்லாம இல்ல துளசி, அந்த ஆனந்திய சாதாரணமா நினைச்சிட்டேன். அதான் பிரச்சனையே. வா ஜெயந்தி. நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏமா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னம்மா எதுக்கு வந்தேன்னு கேக்குற? உங்களை மாதிரி தேவையில்லாத ஆளுங்களை உள்ள சேர்த்துதான் இன்னைக்கு கண்டவங்களும் இங்க உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. போங்க வெளியில. உங்க பழக்க வழக்கத்தெல்லாம் இனிமே கம்பெனியோட வச்சுக்கணும். இப்படி வீடு தேடி வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னங்க இப்படி பேசுறாங்க? நல்ல வேலை அன்பு இந்த துளசியை கல்யாணம் பண்ணிக்கல. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பேசுறாங்க. ஹலோ, யார்கிட்ட என்ன நாகரிகத்தோட பேசணும்னு எங்களுக்கு தெரியும். உங்களை வெளிய போங்கன்னு முகத்துக்கு நேரா சொல்லியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுல நாகரிகத்தை பத்தி எனக்கு கிளாஸ் எடுக்க வரீங்களா? மா, இது என் நண்பனோட வீடு. நான் இங்க இருக்கணுமா வெளியே போனோமான்றத என்ன புள்ளையா நினைக்கிற லலிதாமா சொல்லட்டும். இந்த வீட்டுக்கு நான் இன்னைக்கு வரலமா, வருஷ கணக்கா வந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட சாப்பிடாம லலிதாமா என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்புனதே கிடையாது, தெரியுமா? அதான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டீங்களே. மா, பேசாத முத்து. நான் உன்னை அன்பு மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அம்மாங்கிற வார்த்தைய நீ உன் மனசுல இருந்து சொல்லலன்னு நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். மா, நானும் அம்மா உங்களை மனசார அம்மாவா நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா உனக்கு கல்யாணம்னு போய் சொல்லி என் புள்ள வாழ்க்கையை இப்படி அழிச்சிருப்பீங்களா? என்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்டினானோ அன்னையில இருந்து சீரழிஞ்சுகிட்டு இருக்கு என் புள்ளையோட வாழ்க்கை. இன்னைக்கு கொலைகாரனா ஜெயில என் அன்பு இருக்கிறதுக்கு காரணம் நீதான் முத்து. அம்மா கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கம்மா. நாங்க ஒன்னும் அன்புக்கு பிடிக்காத கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி செஞ்சு வைக்கலையே. அன்பு ஆனந்திய மனசார விரும்பினாமா, இப்பவும் விரும்பிட்டு தான் இருக்கான். அதனாலதாம்மா ஆனந்தி கழுத்துல அன்பு தாலி கட்டினா. விடு ஜெயந்தி, அம்மாக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாரையும் விட அன்புவோட மனசு என்னன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அம்மா இப்படி பேசுறாங்கன்னா அது அம்மாவை பேசல, அம்மாவை பேச வைக்கிறாங்க. இத்தனை நாளா அன்பு சொல்றது எதுவுமே காதுல கேட்கல. நாம சொல்றதையா கேட்க போறாங்க? நாம ஆனந்தியை தானே பார்க்க வந்திருக்கோம். நம்ம பார்த்து பேசிட்டு கிளம்புவோம். எதுக்கு? அவளை பார்த்து பேசி இன்னும் இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கவா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் அத்தைக்கும் அன்பு மாமாக்கும் செஞ்ச கொடுமையெல்லாம் போதும். நல்லா இருப்பீங்களா நீங்களா? துளசி, நீ சின்ன பொண்ணு. வாய்க்கு வந்தபடி யாருக்கும் சாபம் கொடுக்காத. நீ கொடுக்கற சாபம் முதல்ல உன் வாழ்க்கையை தான் அழிக்கும். போத நிறுத்துமா. எங்க வீட்டு படியேறி வந்து ஏன் பொண்ணுக்கே சாபம் கொடுக்கறியா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க மரியாதை கட்டுறோம். வெளியில போங்க. போலாம். அண்ணே நில்லுங்க. அண்ணே, இது உங்க ஃப்ரெண்டு வீடு. நீங்க இங்க வரதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. ஜெயந்தி அக்கா, அவங்க பேசின வார்த்தைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய், உன் நாடகத்தெல்லாம் இங்க காட்டாத. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இங்க யாரும் எதுவும் பேசல. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அததான் கொடுத்துருக்கோம். நீ யாருடி நாங்க பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க? இது ஏன் வீடு. வந்திருக்கிறவங்க என் புருஷன் மேல இருக்கிற அக்கறையிலயும் பாசத்திலயும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற நீங்க வெக்கம் கெட்டவங்களான்னு கேட்டது என் புருஷனுக்கு மரியாதை இல்ல. அதனால்தான் மன்னிப்பு கேட்டேன். இந்த வீட்டோட மருமகளா
என் புருஷனோட கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னது கௌரவம் மரியாதையா? அத நீ காப்பாத்த போறியா? அதெல்லாம் இல்லாம போனதே உன்னாலையும் உன் வயித்துல இருக்கிற இந்த குழந்தையாலையும் தான். அத சொல்ல வேண்டியது என் புருஷன். என்னைய பத்தியோ என் குழந்தைய பத்தியோ பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது துளசி.